ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். சினி ஆக்டர்ஸ்லாம் எப்படி அவங்க முடியை வந்து நல்லா கருகருன்னே வச்சுருக்காங்கன்னா இந்த ஹேர் டை தாங்க அதுக்கு காரணம். இந்த ஹேர் டையை அவங்க ரெடி பண்ணி அவங்க ஹேரில் ஒயிட் ஹேர்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ஃபுல்லாக டச்சப் பண்ணிட்டு அவங்க ஃபீல்டுக்கு போயிடுவாங்களாம். இதை தான் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ணிக்குவாங்களாம். அந்த ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா என் கையில் பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம முடியிலையும் பிடிக்குங்க. அவங்கெல்லாம் இதை தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க முடி நல்லா கருகருன்னே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஹேர் டையில் வெறும் பொடி மட்டும்தாங்க என் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே என் கையில் அப்ளை பண்ணல. ஆயிலெலாம் நான் தொடவே இல்லைங்க. ஆனால் என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த சூப்பரான ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செம்மையான ரிசல்ட் தரப்போகுதுங்க. அதுக்கு வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நமக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால இந்த பொருளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா கடுகு தாங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு தான். நம்ம இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1-2 பருப்பு மட்டும் கிடக்கு, அதை எடுத்துடலாம். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இதை நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம இது கூட வந்து கரிஞ்சீரகத்தை சேர்ப்போம். அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறது வெந்தயம். கடுகு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க. கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 2 இலைகளை மட்டும் சேர்க்க போகிறோம். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை தான் சேர்க்க போகிறோம். குச்சிகளோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம காஞ்ச கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா ஏதாவது வீட்டிலலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 பொருளையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது. இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவில் இடையில ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்கணும். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கூட நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கணும். நம்ம எப்பயுமே கரிஞ்சீரகம் சேர்ப்போம். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம கரிஞ்சீரகம் எதுவுமே சேர்க்கலை. இந்த 4 இன்க்ரீடியன்ட் மட்டுமே நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் வரும். நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பிளாக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹீட்லேயே இது நல்லா வறுபட்டுரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இரும்பு கடாயிலே வச்சுருந்தோம்னா சீக்கிரம் வந்து ஆறாது. அதனால நம்ம ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற விட்டுடலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் எல்லா இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையாக தான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் குறைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே ஆறட்டும். ஒரு few minutes விட்டோம்னா அப்படி நல்லா ஆறிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இதை வந்து சலிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் எப்படி அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம முடியிலிருந்தும் ஒட்டினா போகவே போகாது. அந்த அளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். குளிச்சா கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே போகாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஹேர் டையை வந்து ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னன்னா, அக்கா ஹேர் டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு குளிச்சோம்னா போயிடுமா அப்படின்ட்டு. ஒரு சில ஹேர் டை வந்து போகும், ஒரு சில ஹேர் டை வந்து போகாது. இப்போ நம்ம போகாத அளவுக்கு தான் நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது சுத்தமாக போகாது. அந்தளவுக்கு நல்லாவே பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது. நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க நிறைய முடிகளை. ஏன்னா ஆயில் பசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வடிகட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வடிகட்டி யூஸ் பண்ணுறதுக்கும், அதாவது இந்த மாதிரி சளிச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் சளிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் சளிச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம சளிச்சிட்டே இருந்தோம்னா நேராகும். அதனால் இதை நான் அப்புறம் கூட சளிச்சுக்கிறேன். இப்போ சளிச்ச வரைக்கும் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பவுடராக இருக்குது. நீங்கள் இப்படியே கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஹேர் டை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கோகோனட் ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த ஆயிலும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிலை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். நல்ல சுத்தமான கோகோனட் ஆயில். நான் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அந்த ஆயிலை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கடுகு ஆயில் இருந்தால் கூட தாராளமாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே நார்மலாக நம்ம ஹேரில் நல்லாவே பிடிக்கும். இன்னும் ஒரு முக்கியமான பொருளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் உங்கள் ஹேரில் வந்து போகவே போகாது அப்ளை பண்ணிங்கன்னா. அது என்னென்னா சால்ட் தாங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் மட்டும் சேர்த்து ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் முடியிலேருந்து சுத்தமாகவே இந்த கலர் வந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க உப்பு ஆட் பண்ணால் முடி கொட்டும் அப்படின்லாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம உப்பு தண்ணியிலலாம் குளிக்கிறோம், ஆனால் நமக்கு முடி கொட்டிகிட்டா இருக்குது அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பாக முடியெல்லாம் ஒன்றும் கொட்டாது. உங்கள் ஹேரில் வந்து நல்லா பிடிக்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம இந்த உப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், சால்ட். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் கையில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். சுத்தமாக போகாது. அந்தளவுக்கு நல்லாவே பிடிக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே நம்ம முடி வந்து நல்லா ஒரு பர்மனெண்ட்டாக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி வந்து அப்பப்போக்கி உங்களுடைய வெள்ளை முடிகளை வந்து மாற்றிக்கலாம், கலர் ஆக்கிக்கலாம். ஆனால் நம்ம முடி வந்து பெர்மனெண்ட்டாக நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பெர்மனெண்ட்டாக உங்கள் முடி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அவரி பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலே இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எப்படி திக்காக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக
ரொம்ப லிக்விடாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் திக்காக. நல்லா உங்களுக்கு வந்து ஹேரில் ஒட்டும். இதை கூட நீங்கள் அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ நல்லா வந்து கலர் இந்த இதில் வந்து இறங்கும். நல்லாவும் உங்கள் ஹேரில் பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண வேண்டாம். ஷாம்பு அல்லது சீயக்காய் போட்டு மைல்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நான் ட்ரை பண்ணதுனால தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஒயிட் ஹேர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹேரை கண்டிப்பாக இந்த மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம முடியிலையும் இந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும். போகுதா பாருங்கள், சுத்தமாக போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.